Asynchronous JavaScript பற்றி பார்க்கலாம். சிங்க்ரனஸ்க்கும் ஏசிங்க்ரனஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஏதோ ஒரு வேலை செய்கிறோம், அதில் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் ஒரு லைன் ஆஃப் கோட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை எந்த வேலை எடுத்துக்கிட்டிங்கனாலும் சீரீஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் நமக்கு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஸ்டெப்ஸ்லாம் ஒரு ஸ்டெப்பு ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் அடுத்த ஸ்டெப் செய்ய முடியும், அது ஃபுல்லாக முடிஞ்சால் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதுதான் சிங்க்ரனஸ். ஓகேங்களா? பட் ஏசிங்க்ரனஸில் நம்மளால் சைமல்டேனியஸாக கேரி அவுட் பண்ண முடியும். ஜாவாஸ்கிரிப்ட் அதோட பேசிக் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா சிங்க்ரனஸாக தான் இருக்கும். ஓகேவா? சிங்க்ரனஸ் அப்படின்றதே ஜென்ரலாக பிளாக்கிங்னு சொல்லுவோம். ஏன் பிளாக்கிங் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்டெப் 2 வந்து பிளாக் ஆகி இருக்குது. ஸ்டெப் 1 முடிகிற வரைக்கும் அதை வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் தான் ஸ்டெப் 2க்கு நம்மளால் போக முடியும். சாதாரணமாக நம்ம இந்த மாதிரி ஒரு கோடு எழுதியிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு இதை லாக் பண்ணுன்னு சொல்கிறோம், அதை முடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகும், அதுக்கப்புறமா அதை முடிச்சுட்டு தான் இந்த ஸ்டெப்புக்கு போகும் இல்லையா? ஸோ ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3ன்னு நமக்கு ரிசல்ட்டில் வருது. இது வந்து சிங்க்ரனஸ் ஜாவாஸ்கிரிப்ட். சாதாரணமாகவே ஜாவாஸ்கிரிப்ட் சிங்க்ரனஸாக தான் பிஹேவ் ஆகும். பட் ஜாவாஸ்கிரிப்டை ஏசிங்க்ரனஸாக பிஹேவ் பண்ண வைக்கணும் அப்படின்னா நமக்கு ப்ரௌசரோட ஹெல்ப் தேவை. ப்ரௌசரோட ஹெல்ப் மூலமாக அதை நம்மளால் ஏசிங்க்ரனஸாக பிஹேவ் பண்ண வைக்க முடியும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து SetTimeout அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. இதுக்குள்ளார முதல்ல நம்ம ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் ஒன்று கொடுக்கணும். நான் டைரெக்டாக இந்த மாதிரி ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் ஒன்று கொடுத்துட போகிறேன். சிம்பிளாக அதுக்குள்ளார console.log step 1 அப்படின்னு கொடுத்துடலாம். இப்போ நான் முதல்ல ஒரு ஆரோ ஃபங்க்ஷனே ஒன்று கொடுத்துட்டேன் இல்லையா? இந்த SetTimeoutக்கு ரெண்டாவது பேராமீட்டர் என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ மில்லி செகண்ட் கழித்து இந்த மெத்தடை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்ற அந்த டிலேவை நம்ம கொடுக்கணும். இப்போ நான் இங்கே வந்து 4000 அப்படின்னு கொடுக்குறேன். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ப்ரௌசர்கிட்ட நான் சொல்கிறேன், இங்கே நான் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன் பாரு, இந்த ஃபங்க்ஷனை நீ கரெக்டாக 4 செகண்ட்ஸ் கழித்து எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுதான் SetTimeout ஃபங்க்ஷன். இதே மாதிரி நம்ம மறுபடியும் கொடுத்துக்கலாம். இங்கே ஸ்டெப் 2ன்னு கொடுத்துட்டு இது வந்து ஒரு 2000 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் கொடுக்குறேன். ஸ்டெப் 3 1000 செகண்ட்ஸ் கிடையாது, இது மில்லி செகண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது 3 வந்துடுது, அப்புறமா ஸ்டெப் 3, ஸ்டெப் 2, ஸ்டெப் 1 வருது. ஏன்னா ஸ்டெப் 3யை நம்ம கரெக்டாக 1 செகண்ட் கழித்து செய்ய சொல்லியிருக்கோம் இந்த லைனை. ஸோ அதனால் அது ஃபஸ்ட்டு வருது. அதுக்கப்புறமா 2 செகண்ட்ஸ் கழித்து இது செய்யுது, அப்புறமா 4 செகண்ட்ஸ் கழித்து தான் இந்த ஃபஸ்ட்டு ஒன்றை செய்யுது. ஸோ இந்த ஆர்டரில் உங்களுக்கு வருது. இப்போ சப்போஸ் இங்கே எண்டில் console.log by அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 பாயும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வருது. ஏன்னா வரிசையாக எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே வரும். இது SetTimeout பார்த்த உடனே ப்ரௌசர் கிட்ட அது கொடுத்துரும், 4 செகண்ட்ஸ் கழிச்சு இதை எக்ஸிக்யூட் பண்ணிடு அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி 2 செகண்ட்ஸ் கழிச்சு இதை பண்ணிடு, 1 செகண்ட் கழிச்சு இதை பண்ணிடு அப்படின்றத ப்ரௌசர் கிட்ட கொடுத்துட்டு அது டேரெக்டாக பையை நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணிடுது. அதுக்கப்புறம் ப்ரௌசர் தான் கரெக்டாக அந்த டைமை ட்ராக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அது கரெக்டாக அந்த டைம் முடிஞ்ச உடனே அந்தந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணும். இங்கே நம்ம 4 செகண்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்கோன்றதுக்காக எக்ஸாக்டாக 4 செகண்ட்ஸ் கழிச்சு அது எக்ஸிக்யூட் ஆகாது. அது வந்து மினிமம் 4 செகண்ட்ஸ் எடுத்துக்கும். மினிமம் 4 செகண்டாவது வெயிட் பண்ணிட்டு தான் இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். சம்டைம்ஸ் அது ரொம்ப ஜாஸ்தியாகவும் ஆகலாம். ஸோ இங்கே இருக்கிறத மினிமம் டைம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இதை நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல நான் சும்மா ஒரு லூப் ஒன்று கொடுக்குறேன். ஃபார் கொடுத்துக்கலாம். லெட் I equal to 1, I less than 10, I plus plus console.log I அப்படின்னு கொடுக்குறேன். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த ஸ்டெப் 1 0 செகண்ட்ஸில் நீ பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கொடுத்த 3 வந்துடுது. ஓகேவா? அதுக்கப்புறம் பாய் வந்துட்டு இந்த லூப்பில் இருக்கிறதெல்லாம் பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இது எக்ஸிக்யூட் ஆகுது. 0 செகண்ட்ஸு நம்ம கொடுத்ததுனால உடனே ஆகலை. ஏன் அப்படி ஆகுது அப்படின்றது பேக்ரவுண்டில் என்ன நடக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் அதை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நான் இது 3த்தையும் கட் பண்ணிவிட்டு அதை ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார போட்டுக்கிறேன். சிங்க் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன், அதுக்குள்ளார இது 3த்தையும் கொடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறமா நம்ம அந்த சிங்க் ஃபங்க்ஷனை இங்கே கால் பண்ணலாம். அண்ட் இந்த இடத்துல மேலே console.log hello அப்படின்னு கொடுத்துட்றேன். இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகும்போது பேக்ரவுண்டில் என்ன நடக்குது, எப்படி இது எக்ஸிக்யூட் ஆகுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஜாவாஸ்கிரிப்டோட அந்த எக்ஸிக்யூஷன் என்ஜின்
ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறதுக்காக சில காம்பனன்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா ப்ரௌசரில், அதை தான் நான் எக்ஸிக்யூஷன் என்ஜின்னு சொல்கிறேன். அதில் கால் ஸ்டாக்னு ஒன்று இருக்கும். அந்த கால் ஸ்டாக் எதுக்காக வச்சுருக்காங்கன்னா, இதில் இருக்கிற கோடெல்லாம் வரிசையாக எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே வரணும்ல, ஒவ்வொன்றுத்தையாக இதில் மூவ் பண்ணி இதில் என்ன இருக்கோ மேலே அதை தான் எக்ஸிக்யூட் பண்ணும் ஜாவாஸ்கிரிப்ட். கோடை ஸ்லைட்டாக மாடிஃபை பண்ணியிருக்கேன், சும்மா இந்த 3 லைன் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இங்கே இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் காலுக்கும் இந்த மாதிரி ஒரு பேர் கொடுத்துருக்கேன், F1 F2 F3 F4ன்னு. ஜஸ்ட்டு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக. இங்கே இருக்கிற இந்த ஸ்டாக் அப்படின்றது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். ஓகேவா, டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்னென்னா, சும்மா டேட்டாவை நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக டிஃபைன் பண்ணுறது தான் டேட்டா ஸ்ட்ரக்சர். இங்கே ஒரு ஸ்டாக் மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸ்டாக் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு ஸ்டாக் ஆஃப் பிளேட்ஸ் எடுத்துக்கோங்களேன். பிளேட்டை வந்து வரிசையாக அடுக்கி வச்சுட்டே வரீங்கன்னா ஒன்று மேலே ஒன்று தான் அடுக்கி வச்சுட்டே வரும். எடுக்கணும் அப்படின்றப்ப, வெளியில் எடுக்கணுன்றப்ப கடைசியாக எதை மேலே வச்சோமோ அதை தானே ஃபஸ்ட்டு வெளியில் எடுப்போம். ஸோ அதே மாதிரி தான் ஸ்டாக்கில் வந்து டேட்டாவை ஒன்று மேலே ஒன்று அடுக்கிக்கிட்டே வரும். வெளியில் எடுக்கணுன்னா டாப்பில் எது இருக்கோ அதுதான் ஃபஸ்ட்டு வெளியில் எடுப்போம், அதுதான் ஸ்டாக். ஸோ அதனால தான் இதை வந்து லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போவுமே இந்த குளோபல் ஸ்கோப் தான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகணும் இல்லையா. அதாவது இந்த console.log, அப்புறம் இந்த சிங்க் A = 100 B = 200 இதெல்லாம் எங்கே இருக்குது? குளோபல் ஸ்கோப்பில் இருக்குது, ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார இல்லை. பட் இந்த கோட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார இருக்குது. ஃபங்க்ஷனுக்கு வெளியில் இருக்கிறது எல்லாமே குளோபல் ஸ்கோப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். குளோபல் ஸ்கோப்பில் என்ன இருக்கோ அதை தானே ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போது இந்த ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு இந்த console.log தானே எக்ஸிக்யூட் ஆகணும். அது எங்கே இருக்குன்னா குளோபல் ஸ்கோப்பில் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த குளோபல் ஸ்கோப்பில் இருக்கிற கோடு தான் எக்ஸிக்யூட் ஆகணுன்றதுக்காக அது போய் ஸ்டாக்கில் ஆட் ஆகும். அதில் இருக்கிற ஒரு லைனாக அது எக்ஸிக்யூட் பண்ணிட்டே வரும். ஃபஸ்ட்டு லைனே பார்த்தீங்கன்னா அது இன்னொரு ஃபங்க்ஷன் இல்லையா. console.logன்றதே வேறு ஒரு ஃபங்க்ஷன் தானே. புதுசாக ஒரு ஃபங்க்ஷனே வருதுன்றப்போ அது போய் இப்போ கால் ஸ்டாக்கில் ஆட் ஆகிடும். இந்த F1 அப்படின்ற ஃபங்க்ஷனை ஆட் பண்ணிவிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா, அதில் ஜஸ்ட்டு ஒரே ஒரு லைன் நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அதனால அவுட்புட்டில் போய் அது பிரிண்ட் பண்ணிடும். இப்போ இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு, எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு மேலே கால் ஸ்டாக்கில் அதுக்கு வேலை இல்லை. ஸோ அதனால கால் ஸ்டாக்லேருந்து பாப் பண்ணி வெளியில் எடுத்துரும். ரெண்டாவது ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் தான் இருக்குது. ஸோ இந்த டெஃபினிஷன் அதுக்கு எக்ஸிக்யூஷனுக்கு வராது, எப்போவுமே கால் பண்ணுறப்ப தான் அது எக்ஸிக்யூஷனுக்கு போகும்னு நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ இங்கே வந்துட்டு இந்த சிங்க் அப்படின்ற இன்னொரு ஃபங்க்ஷனே இப்போ வந்துருச்சு. ஸோ அந்த ஃபங்க்ஷன் போய் இங்கே ஆட் ஆயிரும். ஓகேங்களா, ஆட் ஆகிட்டு இப்போ இது எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். சரியா. ஸோ இதோட கோட் எங்கே இருக்குன்னு தேடி எடுத்து ஓகே இங்கே இருக்குன்னு சொல்லி அது இதை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ எது எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கு? சிங்க் அப்படின்ற ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கு. எப்போவுமே கரண்ட்டாக எது எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டு இருக்கோ அது டாப் ஆஃப் த ஸ்டாக்கில் இருக்கும். டாப் ஆஃப் த ஸ்டாக்கில் இருக்கிறது தான் கரண்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா, இப்போ குளோபல் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருந்துச்சு, பட் அதுலேயே இன்னொரு ஃபங்க்ஷன் வந்துட்டதுனால இப்போ அதை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஓகேவா, இப்போ அதுக்குள்ளே போனால் மறுபடியும் இன்னொரு ஃபங்க்ஷன் தான் நம்ம கால் பண்ணியிருக்கோம். console.logன்றது ஒரு ஃபங்க்ஷன் தான். ஸோ அந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதை போய் இங்கே மேலே ஆட் பண்ணிடும். இப்போ F3 எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ F3யில் என்ன இருக்குது? நம்ம இந்த ஸ்டெப் 1 அப்படின்றத பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். போய் அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணிடும். சரிங்களா, பிரிண்ட் பண்ணிட்டா இதோட வேலை தான் முடிஞ்சிருச்சுல்ல. ஸோ இதை வந்து கால் ஸ்டாக்லேருந்து அதை எடுத்துரும். நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா அடுத்த லைனில் பார்க்கும், அதுவும் இன்னொரு ஃபங்க்ஷன். சரி, நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக F4 அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனை ஸ்டாக்கில் புஷ் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணும். அதுக்குள்ளார நம்ம இதை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அதையும் பிரிண்ட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சுது. ஸோ அதனால் அதை வந்து கால் ஸ்டாக்லேருந்து பாப் பண்ணி எடுத்துரும். அடுத்த லைனில் பார்க்கும், அதுவும் ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அதனால் அதை வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணி F5 அப்படின்ற ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸ்டெப் 3 அதை வந்து அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணிவிடும். பிரிண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை பாப் பண்ணி எடுத்துரும் அந்த வேலை முடிஞ்ச உடனே. இப்போது அடுத்து இந்த லைனில் இதுக்கப்புறம் எந்த லைனும் இல்லை இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார. இப்போ இந்த ஃபங்க்ஷனோட எக்ஸிக்யூஷனே முடிஞ்சிருச்சு. இப்போ சிங்க் அப்படின்ற ஃபங்க்ஷனோட எக்ஸிக்யூஷனே முடிஞ்சிருச்சுன்றதுனால அதையும் வந்து வெளியில் எடுத்துரும் பாப் பண்ணி. அதான் எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சிருச்சு இல்லையா. ஸோ இப்போ இந்த லைனை முடிச்சிருச்சு. இப்போ குளோபல் ஸ்கோப் தான் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு கரண்ட்டாக. அதை கண்டினியூ பண்ணணும்ல. A = 100 அசைன் பண்ணும், B = 20 பண்ணும், C = A+Bலாம் பண்ணும். இதெல்லாம் இந்த குளோபல்குள்ளார தான் இருக்கிற கோடு. ஓகேங்களா, இதெல்லாம் ஃபங்க்ஷன் கிடையாது. ஃபங்க்ஷனாக இருந்தால் தான் டாப்பில் போய் ஆட் ஆகும். இது ஒரு லைனும் டாப்பில் போய் ஆட் ஆகும்னு நினச்சிக்காதீங்க, அப்படி கிடையாது. ஃபங்க்ஷன் தான் டாப்பில் போய் ஆட் ஆகும். கால் ஸ்டாக், கால் அப்படின்னாலே ஃபங்க்ஷனை தானே கால் பண்ணுறோம். எந்தெந்த ஃபங்க்ஷன்லாம் கால் ஆகுது அப்படின்றது தான் நம்ம இதில் ஸ்டாக் பண்ணிகிட்டே வரோம். நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிடும். ஏன்னா இது எல்லா கோடுமே இந்த குளோபல்குள்ளார தான் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த செட் டைம் அவுட்டை பார்க்கும். இங்கே நான் 4 செகண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கேன் இப்போது. ஓகே, இப்போ இந்த செட் டைம் அவுட்டும் ஒரு ஃபங்க்ஷன் தானே. ஸோ அதை கால் ஸ்டாக்குள்ளார இந்த மாதிரி ஆட் பண்ணிடும். F6 அப்படின்றத ஆட் பண்ணிடும். பட்
அது செட் டைம் அவுட் அப்படின்றதுனால இமீடியட்டாக எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது அப்படின்றது அதுக்கு தெரியும். ஸோ என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌசர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும். செட் டைம் அவுட் ஒன்று கொடுத்துருக்காங்க, இந்த கால் பேக் இருக்கு இல்லையா, அதுதானே ஆக்சுவலாக எக்ஸிக்யூட் ஆகணும். 4 செகண்ட் கழித்து இதை தானே நம்ம எக்ஸிக்யூட் பண்ண சொல்கிறோம். ஸோ அந்த கால் பேக் ஃபங்க்ஷனை ப்ரௌசர் கிட்ட கொடுத்துட்டு கரெக்டாக 4 செகண்ட் டைமர் வச்சுக்கோ, அந்த 4 செகண்ட் முடிஞ்சோடனே இதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷனை ப்ரௌசர் கிட்ட கொடுத்துட்டு இது பாட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். புரியுதா? இப்போது இது யாரோட பொறுப்பு? ப்ரௌசரோட பொறுப்பு தான். 4 செகண்ட் முடிஞ்சோடனே கரெக்டாக இந்த கால் பேக்கை எக்ஸிக்யூட் பண்ண வைக்கணும் அந்த ப்ரௌசர். சரியா? ஸோ இந்த வேலையை தான் ப்ரௌசர் கிட்ட கொடுத்துருச்சுல. ஸோ இது என்ன பண்ணுன்னா அடுத்தது என்ன இருக்குன்னு பார்க்கும். அதுவும் இன்னொரு செட் டைம் அவுட். ஸோ அதனால என்ன பண்ணுன்னா அந்த செட் டைம் அவுட் F7 இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதோட கால் பேக், இது வந்து கால் பேக் 2ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கால் பேக் 2வை ப்ரௌசர் கிட்ட கொடுத்துரும். இதை வந்து நீ கரெக்டாக 2 செகண்ட்ஸில் நீ வந்து எக்ஸிக்யூட் பண்ணிவிடு அப்படின்ற மாதிரி ப்ரௌசர் கிட்ட கொடுத்துரும். இதோட வேலை முடிஞ்சிருச்சு கால் ஸ்டாக்கில். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த F8ஐயும் இதில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து இங்கே டெலிகேட் பண்ணி விட்டுரும். ஸோ கால் பேக் 3யை வந்து கரெக்டாக நம்ம 1 செகண்டில் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ 1 செகண்டில் இது எக்ஸிக்யூட் ஆகணும். ஓகே, ஸோ 1 செகண்டில் என்ன ஆகுதுன்றது இருக்கட்டும். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இந்த குளோபல் ஸ்கோப் ரன் ஆகி முடியணும். console.log by அப்படின்றது நெக்ஸ்ட்டு வரும் இல்லையா. ஸோ console.log by அப்படின்ற அந்த F9 ஃபங்க்ஷனை இது எக்ஸிக்யூட் பண்ணும். அது எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும் போதே 1 செகண்ட் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து சும்மா console.log தான். சப்போஸ் இங்கே வந்து ஒரு பெரிய லூப்லாம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த F9 வந்து எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கே ரொம்ப டைம் ஆகுதுன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. அந்த டைம் ஆகி முடிக்கும் போதே வந்து உங்களுக்கு இங்கே 1 செகண்ட் ஆகிடும். 1 செகண்ட் ஆகிடுச்சுன்னா இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும் இல்லையா. அதனால நீங்கள் கால் பேக் 1 எக்ஸிக்யூட் பண்ண அப்படின்னு அதால் டேரெக்டாக ப்ரௌசரால் சொல்ல முடியாது. ஏன்னா ஆல்ரெடி இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடுவில் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு. அதை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நம்ம போய் நடுவில் வந்து வேறு ஒன்று நுழைக்க முடியாது இல்லையா. இது ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சாதான் இதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். நடுவில் பாதியிலலாம் நிறுத்த முடியாது ஃபங்க்ஷனை. சரியா? ஸோ அதனால இது என்ன பண்ணுன்னா இந்த ப்ரௌசர் வந்து கரெக்டாக டைம் வந்து பார்த்துட்டே இருக்கும். இப்போ இந்த கால் பேக் 1னா கரெக்டாக 4 செகண்டுன்றதை டைமர் செட் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி கால் பேக் 2வை 2 செகண்ட் கழித்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றது அதுக்கு தெரியும். ஸோ அந்த டைம் எல்லாம் கரெக்டாக ட்ராக் பண்ணிட்டே வரும். ஃபஸ்ட்டு இந்த 1 செகண்ட் ஆயிடும் இல்லையா. அதனால் இந்த 1 செகண்ட் ஆன உடனே என்ன பண்ணுன்னா இந்த கால் பேக் 3யை தூக்கி இந்த க்யூவில் ஆட் பண்ணி விட்டுரும். அப்புறம் 2 செகண்ட் முடிஞ்ச உடனே இந்த கால் பேக் 2வை தூக்கி இந்த க்யூவில் ஆட் பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறமா 4 செகண்ட் ஆன உடனே இந்த கால் பேக் 1னை தூக்கி இந்த க்யூவில் ஆட் பண்ணிடும். க்யூவில் ஆட் பண்ணுறது மட்டும்தான் இந்த ப்ரௌசரோட வேலை. இங்கே போய் அதை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. டேரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிவிடு அப்படின்லாம் ப்ரௌசரால் சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ அது என்ன பண்ணுன்னா இந்த டைம் ஆனோடனே இந்த க்யூவில் மட்டும் ஆட் பண்ணி விட்டுரும். ஸோ கரெக்டாக அந்தந்த டைம் முடிஞ்ச உடனே க்யூவில் ஆட் ஆயிரும். ஈவெண்ட் லூப் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அந்த ஈவெண்ட் லூப் என்ன பண்ணுன்னா அதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கால் ஸ்டாக் எம்டியாக இருக்கான்னு செக் பண்ணிகிட்டே இருக்கும். கால் ஸ்டாக் எம்டியாக இருக்குன்னா க்யூவில் இருக்கிற முதல்ல என்ன இருக்கோ அதை தூக்கி அந்த கால் ஸ்டாக்கில் ஆட் பண்ணி விட்டுரும். ஓகேவா? இது எம்டியாக இருந்தால் தான் க்யூவில் இருக்கிறத ஆட் பண்ண முடியும். ஏன்னா இங்கே ஆல்ரெடி எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சாதான் அடுத்தது எடுத்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். பாதியில் கொண்டு போய் இன்னொரு ஃபங்க்ஷனெல்லாம் நம்ம வச்சோன்னா அது கண்டிப்பாக எக்ஸிக்யூஷன் எல்லாமே கண்ணா பின்னான்னு கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ அதனால் இந்த ஈவெண்ட் லூப்பை எதுக்காக வச்சுருக்காங்கன்னா அது இந்த கால் ஸ்டாக்கை செக் பண்ணிகிட்டே இருக்கும். கால் ஸ்டாக் எப்போ எம்டி ஆகுதோ அப்போ இந்த க்யூவில் ஃபஸ்ட்டு இருக்கிறத தூக்கி அதில் ஆட் பண்ணி விடுறது தான் இதோட வேலை. திரும்ப செக் பண்ணிட்டே இருக்கும் எம்டியாக இருக்கான்னு. எம்டியாக இருந்துச்சுன்னா க்யூவில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கும். இருந்துச்சுன்னா அதை தூக்கி அதில் ஆட் பண்ணி விடுறது தான் இதோட வேலை. ஸோ இப்போ மறுபடியும் இங்கே வாங்க. இது வந்து டக்குன்னு எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சிடும். இந்த F9 அப்படின்றதும் எக்ஸிக்யூட் ஆகிட்டு அது வந்து அவுட்புட்டில் பாய்னும் பிரிண்ட் பண்ணிடுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுவும் முடிஞ்சுது. இப்போ குளோபல் ஸ்கோப்பும் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் கீழே எதுவும் கோடு இல்லை. இருந்தால் அதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகி இந்த குளோபல் ஸ்கோப்பும் ஃபுல்லாக முடிஞ்ச உடனே தான் இந்த கால் ஸ்டாக் எம்டி ஆகுது. எம்டி ஆன உடனே என்ன பண்ணுன்னா இந்த ஈவெண்ட் லூப் வந்து இங்கே க்யூவில் ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அதை வந்து இங்கே ஆட் பண்ணிவிடும். CB3யை ஆட் பண்ணி விட்டுரும். க்யூவில் எப்போவுமே ஃபஸ்ட்டு எது உள்ளே வந்துச்சோ அதுக்கு தான் ப்ரியாரிட்டி. ஓகேவா? ஸ்டாக்கில் லாஸ்ட் வந்தது ப்ரியாரிட்டி நம்ம பார்த்தோம் இல்லையா. லாஸ்ட் வந்தது தான் ஃபஸ்ட்டு வெளியில் எடுக்கும். ஆனால் க்யூவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எது வருதோ அதுதான் வெளியில் எடுக்கும். இதுவும் ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் க்யூ அப்படின்றதும். சரி, ஓகே. இப்போ இந்த CB3 தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியில் இருக்குது. ஏன்னா அதுதான் நம்ம 1 செகண்டுன்னு கொடுத்துருந்தோம் இல்லையா. அதனால் அதுதான் ஃபஸ்ட்டு வந்து க்யூவில் உட்காந்துருக்கும். ப்ரௌசர் கரெக்டாக 1 செகண்ட் முடிஞ்சோடனே அதை ரிலீஸ் பண்ணியிருக்கும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகணும். அதனால தான் க்யூவில் நம்ம முதல்ல என்ன இருக்கோ அதை எடுத்து இங்கே ஆட் பண்ணி விடுறோம்.
சரி, ஓகே. இப்போ இந்த CB3ல என்ன நம்ம சொல்லியிருக்கோம், இந்த ஸ்டெப் 3ன்றதை பிரிண்ட் பண்ணுன்றதை சொல்லியிருக்கோம். அதுவும் வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான். ஸோ அந்த ஃபங்க்ஷன் போய் இதுக்குள்ளே ஆட் ஆகும். அந்த console.log ஸ்டெப் 3 அப்படின்றதே ஒரு ஃபங்க்ஷன் தானே, அது போய் இந்த இடத்துல ஆட் ஆகிடும். ஸ்டெப் 3 அப்படின்றத இங்கே அவுட்புட்டில் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடும். பிரிண்ட் ஆன உடனே இது முடிஞ்சிச்சு. இது முடிஞ்சிச்சுன்னா இந்த கால் பேக்கும் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ இந்த க்யூவில் இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு ஒன்னை அது எடுத்திருக்கும். இதில் க்யூவில் இப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்கோ அதை தூக்கி இந்த ஈவெண்ட் லூப் என்ன பண்ணும், இந்த கால் ஸ்டாக்குள்ளார ஆட் பண்ணிவிடும். ஏன்னா இப்போ கால் ஸ்டாக் எம்டியாக இருந்துச்சு இல்லையா? ஸோ அதில் ஆட் பண்ணி விட்டுட்டு உடனே இதை எடுத்து விட்டுரும். ஓகேங்களா? இப்போ இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நமக்கு க்யூவில் ஃப்ரண்ட்டில் வந்துடும் CB1ன்றது. ஸோ CB2வில் என்ன சொல்லியிருக்கோமோ அதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ஸ்டெப் 2ன்றதும் பிரிண்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இதை வந்து டெலிட் பண்ணிவிடும். டெலிட் பண்ணால் எம்டி ஆகிடுச்சுன்றதுனால ஈவெண்ட் லூப் இதை தூக்கி மறுபடியும் இங்கே ஆட் பண்ணி விட்டுரும் CB1. ஸோ CB1ல் ஸ்டெப் 1 பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம், அதுவும் பிரிண்ட் ஆகிடும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த இடத்துல நான் மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணி காமிக்கிறேன். ஹலோன்றது பிரிண்ட் ஆகுது. அப்புறம் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார இருக்கிறது எல்லாம் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறமா இதெல்லாம் கால் ஸ்டாக்கில் ஆட் ஆனாலும் ப்ரௌசருக்கு டெலிகேட் பண்ணிடுறோம். இந்த டைம் முடிஞ்ச உடனே அது போய் அந்த க்யூவில் ஆட் பண்ணி விட்டுரும். ஸோ அந்த மீன் டைம் இது எக்ஸிக்யூட் ஆயிரும். அதனால தான் பாய் வந்து ஃபஸ்ட்டு வந்துடுது. இந்த குளோபல் ஸ்கோப் ஃபுல்லாக முடிஞ்ச உடனே தான் கால் ஸ்டாக் எம்டி ஆகும். அதனால அதுக்கப்புறம் தான் க்யூவில் இருக்கிற ஒன்றா எடுத்து ஆட் ஆகிறதுனால ஃபஸ்ட்டு ஸ்டெப் 3 பிரிண்ட் ஆகுது, அப்புறம் ஸ்டெப் 2 பிரிண்ட் ஆகுது, அப்புறமா ஸ்டெப் 1 பிரிண்ட் ஆகுது. ஸோ அதனால தான் இங்கே நம்ம 0 செகண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தாலும் கூட பாய் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்டெப் 1 எக்ஸிக்யூட் ஆகுது. ஏன்னா குளோபல் ஸ்கோப் எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டு இருக்கும் இல்லையா? இங்கே நீ 0 செகண்ட்ஸ் கழித்து பண்ணுன்னு நம்ம சொன்னாலும் இங்கே ப்ரௌசருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போயிடும். ப்ரௌசரால் க்யூவில் தான் ஆட் பண்ண முடியும். க்யூவில் இருக்கிறது எப்போ எக்ஸிக்யூட் ஆகும், இங்கே இருக்கிறது எம்டி ஆனால் தான் எக்ஸிக்யூட் ஆகும் இல்லையா? ஸோ இது எம்டி ஆகிற வரைக்கும், அதாவது இந்த குளோபல் ஃபுல்லாக ரன் ஆகி முடிகிற வரைக்கும் இது வெயிட் பண்ணி தான் ஆகணும், ஈவன் தோ நம்ம 0 செகண்ட்ஸ்னு கொடுத்தாலும் கூட. ஸோ இங்கே நம்ம கொடுக்குற நம்பர் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஜஸ்ட் மினிமம் டைம். இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆக மினிமம் டைம் எவ்வளோன்றது தான். ஓகேவா? நம்ம 2 செகண்ட்னு கொடுக்கும்போது 2 செகண்ட்க்கு முன்னாடி அது கண்டிப்பாக எக்ஸிக்யூட் பண்ணிடாது. பட் 2 செகண்ட் ஆர் அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் ஆகலாம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா செட் இன்டர்வல் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதுக்குள்ளாரையும் நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் கொடுக்கலாம். ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணலாம். ஹாய் அப்படின்னு மட்டும் கொடுக்குறேன் நான். அண்ட் 2000 அப்படின்னு கொடுக்குறேன்னா இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி 2 செகண்ட்ஸ் இது பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த ஹாய் அப்படின்றது எவ்ரி 2 செகண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ஆக்சுவலி வந்து நிறையா தடவை ஆகுது. இங்கே வந்து 4, 5 அப்படின்னு நம்பர் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்றப்ப நம்ம செட் இன்டர்வல் யூஸ் பண்ணிக்கலாம். எவ்ரி 2 செகண்ட்ஸ் இந்த ஃபங்க்ஷனை அது எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுவும் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் அண்ட் ஏசிங்க்ரனஸ் மெத்தட் தான். இதுக்கு முன்னாடி டெஃபினேஷன் சொல்லும்போது ஏசிங்க்ரனஸ்னால் இந்த மாதிரி சைமல்டேனியஸாக எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? மெயினாக அதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா சைமல்டேனியஸ் அப்படின்றத விட இது வந்து பிளாக்கிங் கிடையாது. திஸ் இஸ் நான் பிளாக்கிங். ஓகேங்களா? இங்கே நான் செட் டைம் அவுட்னு கொடுத்துட்டு ஸ்டெப் 2 பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். 2 செகண்ட் கழித்து பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். அதுக்காக 2 செகண்ட் வரைக்கும் ப்ரோக்ராமில் எதுவுமே நடக்காமல் அப்படியே பிளாக் ஆகி நிற்குதா? இல்லை. 2 செகண்ட் கழிச்சு பிரிண்ட் பண்ணுன்னு அது பாட்டு ப்ரௌசர்கிட்ட சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? பிளாக் ஆகாமல் அடுத்த கோட் ரன் ஆகுது. இதுதான் ஏசிங்க்ரனஸ். அதை தான் நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும். சிங்க்ரனஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லைன் முடிஞ்சாதான் அடுத்த லைனுக்கே போக முடியும். பட் ஏசிங்க்ரனஸில் அப்படி கிடையாது. ஓகேவா? இங்கே நம்ம டைம் பேஸ் பண்ணி ஏசிங்க்ரனஸாக இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம். பட் அப்படி தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம ஈவெண்ட் ஹேண்ட்லர்லாம் ஆட் பண்ணோம் இல்லையா? இந்த சிட்டி ஸ்டாட்ஸ் க்ரியேட் பண்ணும்போது இங்கே ஒரு ஈவெண்ட் லிசனர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தோம். கிளிக் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷனை நீ எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு அடுத்த வேலைக்கு போயிட்டோம். ப்ரௌசர் வந்து என்ன செக் பண்ணிகிட்டே இருக்கும், கிளிக் பண்ணுறாங்களான்னு பார்த்துட்டே இருந்து கரெக்டாக கிளிக் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷனை அது அந்த க்யூக்குள்ளே ஆட் பண்ணி விட்டுரும். ஓகேவா? டைம் வச்சு மட்டும்தான் பண்ண முடியும்னு கிடையாது. இந்த மாதிரி ஈவெண்ட் பேஸ் பண்ணியும் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இந்த டிஸ்பிளே ஸ்டாட்ஸ் அப்படின்றது இந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் தான் எக்ஸிக்யூட் ஆகணுன்றதுக்காக மற்ற கோட்லாம் ஸ்டாப் ஆகி நிற்கலை. ஓகேவா? ஸோ அதனால தான் இதுவும் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் ஏசிங்க்ரனஸ் கோட்.